என் அன்பு பிள்ளையே, இந்த பிரபஞ்சத்தில் எண்ணற்ற அதிசயங்களும் கற்பனைக்கு எட்டாத ஆச்சரியங்களும் நிறைந்துள்ளன. இவற்றை நான் உனக்கு ஒவ்வொன்றாக தெரிவிக்கப் போகிறேன். ஆமாம் என் பிள்ளையே, அவற்றை நீ தெரிந்து கொண்டால் மட்டுமே இந்த வாழ்வினை நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். இந்த உலகில் நன்மையும் தீமையும் கலந்துதான் இருக்கும். ஆனால் நன்மை எவ்வாறு நடக்கிறது, தீமை எதனால் நடக்கிறது என்பதை நீ முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தீமை என்பது சில தேவையற்றவர்கள் உன்னுடன் பழகும் விதமும் அவர்கள் நடத்தையில் உனக்கு கிடைக்கும் சில தேவையில்லாத விஷயங்களும் தான். தீமை குணம் கொண்ட நபர்களிடம் நீ பேசும் சூழ்நிலை வருகிறது என்றால் கண்டிப்பாக உன்னை சுற்றிலும் தீய எண்ணங்கள் மட்டுமே நிறைய சூழ்ந்திருக்கும். இவற்றை யாராலும் மாற்ற முடியாது. அவற்றை நீ முற்றிலும் அகற்றியே ஆக வேண்டும். அந்த நபர்களிடமிருந்து விலகி நிற்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. ஏனென்றால் இந்த உலகில் தீமைகள் பல விளைவுகளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றன. அவற்றை புரிந்து கொள்ளாமல் இந்த மனித இனத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை அப்படியெல்லாம் விட்டுவிடாமல் உனக்கு தீமை யாரால் வருகிறது, அதை எப்படி தடுப்பது என நான் உனக்கு இனிமேல் உணர்த்தப் போகிறேன். அவற்றை கவனமாக கேள் என் பிள்ளையே. இந்த பிரபஞ்சத்தில் உன்னை சுற்றிலும் நல்ல எண்ணம் படைத்த நபர்களிடம் மட்டுமே இனி அதிகமாக பழகப் போகிறாய். உன்னை பற்றி ஒருவர் தவறாக நினைக்கிறார் என்றால் அது உனக்கு பல தீமைகளை கொண்டு வரப்போகிறது என்று அர்த்தம். அவற்றை இனி நான் உன் அருகில் கூட நாடவிட மாட்டேன். நீ எதற்கும் கவலை இல்லாமல் இரு என் செல்லமே. உன் வாழ்வில் இனி நல்லவை எப்படி நடக்கும் என்று உனக்கு சொல்கிறேன். நிதானமாக கேள் என் தங்கமே. நீ எந்த சூழ்நிலையையும் கடந்து செல்ல உனக்கு மன தைரியம் கட்டாயம் நிறையவே வேண்டும். மன தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்குள் இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும். உன் வாழ்வு இனி என் கையில். இவற்றை எவராலும் மாற்ற முடியாது. உன் வாழ்வை நான் தான் மாற்றி அமைக்கப் போகிறேன். அதை வேறு யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. ஏனென்றால் நீ உன் வாழ்வில் இதுவரை செய்த நன்மை தீமைகளை கொண்டு உன் வாழ்வை பற்றிய திட்டத்தை நான் வகுத்து வைத்துள்ளேன். அவற்றை இனி ஒவ்வொன்றாக செயல்படுத்த இருக்கிறேன். சில விஷயங்களை தெரிந்து கொள்ளாததால் தான் நீ வேறு ஒருவர் தான் உன் வாழ்வில் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறார்கள் என நினைத்து ஒவ்வொரு நாளும் நிம்மதியின்றி தவிக்கிறாய். சிலர் உன் வாழ்வில் பல கெட்ட செயல்களை நடத்தி கொண்டேதான் இருப்பார்கள் என்றும் நீ நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய். நான் உன் அருகில் இருக்கும் வரை அது ஒரு காலமும் நடக்கவே நடக்காது என் செல்லமே. இனி அவர்கள் உன் அருகில் வருவதற்கு கூட நான் அனுமதிக்க மாட்டேன். அவர்களை நான் அதிகமாகவே மன்னித்து விட்டேன். இனி மன்னிப்பு கொடுக்க அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை. இனி உனக்கான நேரம் என்னிடத்தில் நிறையவே உண்டு. அதை பயன்படுத்திக் கொண்டு உன் வாழ்வில் பல சந்தோஷங்களை பெற்றுக்கொள் என் செல்லமே. இந்த பூமியில் பணம் இருந்தால் ஒரு மதிப்பு, பணம் இல்லை என்றால் ஒரு மதிப்பு என்பது உண்மைதான். ஆனால் அதைவிட நல்ல குணம் இருந்தால் ஒரு மதிப்பு, கெட்ட குணம் இருந்தால் ஒரு மதிப்பு என்பதையும் நீ கட்டாயம் உணர்ந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த உலகில் இவைதான் அதிகமாக ஆட்கொண்டிருக்கின்றன. நல்ல குணம் என்பது பல நல்ல விஷயங்களை உன்னிடம் கொண்டு வரும் காந்தம் போல. நீ போகும் இடமெல்லாம் இது உனக்கு சாதகமான சூழலை அமைத்துக் கொடுக்கும். கெட்ட குணம் என்பது ஒரு தீய சக்தி. அதை கொண்டு வாழ்வில் எந்த நல்ல செயல்களையும் செய்யவே முடியாது. இதை எப்போதும் உன் மனதில் நிலைநிறுத்திக் கொள் என் செல்லமே. உன்னை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே. உன்னை எடை போட அவர்கள் ஒன்றும் தராசுமல்ல. நீ ஒன்றும் விலை பொருளுமல்ல. இங்கு வாழ்க்கையை தெளிவாக புரிந்து கொண்டவர்களும் இல்லை. உன்னை போல் வாழ்வில் எல்லோரும் தெளிவு பெறப்போவதும் இல்லை. யார் என்னை அணுகி என் வாழ்க்கை உன்னிடம்தான் உள்ளது என நம்புகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே நான் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். ஏனென்றால் நம்பிக்கை இருக்கும் இடத்தில்தான் பல நல்ல செயல்களின் பலன்கள் கிடைக்கப் பெறும். நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு துளி அளவு கூட எந்த ஒரு நல்ல விஷயமும் நிறைவேற வாய்ப்பே இல்லை என்பதை உணர்ந்து கொள் என் பிள்ளையே. உனக்கு நம்பிக்கையையும் மன தைரியத்தையும் நான் சிறிது சிறிதாக உன் ஆழ்மனதிற்கு கொடுத்திருக்கிறேன். இனி அது வேலை செய்யும் தருணம் உனக்கு வந்துவிட்டது என்பதை நீ உணரும் நேரமும் வந்துவிட்டது. இனி நீ செல்லும் இடமெல்லாம் நான் என்றும் உன் கூடவே வருவேன். இதை யாராலும் தடுக்கவே முடியாது. ஏனென்றால் நீ நிறையவே நல்ல வார்த்தைகளை கொண்டு நல்ல உதவிகளை அதிகமாக இந்த பிரபஞ்சத்தில் விதைத்திருக்கிறாய். அதற்கான பலனை அறுவடை செய்யும் நேரம் இதுதான் என் பிள்ளையே. உனக்கான நற்பலன்களை உன்னிடம் நான் கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. நீ நீண்ட நாட்களாக என்னிடம் வேண்டிய வீடு மற்றும் வாகனம் உனக்கு கிடைக்கும் தருணம் விரைவில் வரப்போகிறது. அவற்றை பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே.
இனி உன் வாழ்க்கை மனநிறைவான வாழ்க்கையாக மாறப்போகிறது. அதைக் கண்டு நல்ல குணம் கொண்ட மனிதர்கள் உன்னிடம் வந்து உனக்கு எப்படி இந்த நல்ல விஷயங்கள் நடந்தது என்று விசாரிப்பார்கள். இது கட்டாயம் நடக்கும். அவர்களுக்கு உனக்கு நடந்த அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் எடுத்துச் சொல். அப்போது அவர்களுக்கும் புரிய வரும். அவர்களும் அவர்களின் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள்ள இது உதவியாக இருக்கும். நன்மைகளை உனக்குள்ளேயே போட்டு பூட்டி வைத்துக் கொண்டால் அதுவும் ஒரு திகட்டும் தன்மையாக மாறிவிடும். அதனால் அவற்றை மற்றவர்களுக்கும் எடுத்து கூறினால்தான் உனக்கும் மிக பெரிய மன திருப்தி ஏற்படும். அது உனக்கு மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என் செல்லமே. இதுவரை நீ நிறைய கஷ்டங்களையும் பல தடைகளையும் பல வேதனைகளையும் அனுபவித்திருக்கிறாய். அப்போதெல்லாம் என் வாழ்க்கையை சரியானதாக எப்பொழுது மாற்றிக் கொடுப்பாய் என என்னிடம் கண்ணீர் மல்க வேண்டினாய். அதற்கான தீர்வுதான் இப்போது உனக்கு கிடைக்கிறது. எந்த சூழலிலும் நீ நம்பிக்கையை என் மீது அதிகமாக வைத்திருப்பதால் மட்டுமே உனக்கு இந்த விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள் என் செல்லமே. உன் சோதனை காலம் தீர்ந்துவிட்டது. உன் வேதனை காலம் முடிந்துவிட்டது. இனி நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். இனி உன்னை பற்றி எவரிடமும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இனிமேல் யாரிடமும் ஒரு பொருளோ பணமோ வேண்டும் என்று அவர்களின் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இனிமேல் உன் உதவியை நாடித்தான் அவர்கள் வருவார்கள். எதற்காகவும் நீ யாரையும் நாடி போகும் நிலை இனி வராது. ஏனென்றால் நீ என் அருகில் இருக்கிறாய். யாரிடமும் உதவி என்று கையேந்தும் நிலையில் உன்னை இனி நான் விடமாட்டேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை பாடம் கட்டாயம் உண்டு. இனி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்பாய். உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நான் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறேன். தீமைகளோ தடைகளோ இனி உன்னை துளி அளவு கூட நெருங்க வாய்ப்பே இல்லை. உன்னை காயப்படுத்தும் விஷயங்கள் உன்னை நாடினாலும் அது உடனடியாக உன்னை விட்டு விலகிவிடும். உன்னை அணுகும் தீயவைகளுக்கு நான் விரைவாகவே முடிவு கட்டிவிடுவேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் நீ அதிகமான சோதனையை அனுபவித்திருக்கிறாய். அப்போதெல்லாம் உனக்கு யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை. ஏனென்றால் யாருக்கும் உனக்கு உதவி செய்யும் மனநிலை துளி அளவும் இல்லை. அதனால் தான் உன்னை உன் உறவுகளிடமிருந்து விலக்கி தூரமாக ஒரு நல்ல பாதையில் கொண்டு வந்து சேர்த்துள்ளேன். உறவுகளை விட்டு நான் தூர இருக்கிறேனே என்று நீ ஒரு நாளும் கலங்கி நிற்காதே. உதவி செய்யாத உறவுகள் உனக்கு இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன? அவர்களை பற்றிய எண்ணங்களை நீதான் வீணாக உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டு வருந்துகிறாய். ஆனால் அவர்களோ நீ விலகினால் போதும் என்று உன்னை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவர்களை பற்றி இனியாவது தெளிவு பெற முயற்சி செய். அப்போதுதான் உனக்கு அவர்களை பற்றிய புரிதல் கிடைக்கும். என்னை நம்பியவர்கள் எப்போதும் சந்தோஷத்தை மட்டுமே அதிகமாக பெறுவார்கள். என்னை நம்பாதவர்கள் வேதனைப்பட்டுத்தான் எல்லாவற்றையும் உணர்ந்து பிறகு என்னை வந்து நாடுவார்கள். அவர்களுக்கும் நான் ஒரு நல்வழியை காட்டுவேன். ஏனென்றால் இந்த உலகில் அனைவரும் என் பிள்ளைகள் அல்லவா? நான் அனைவரையும் கட்டாயம் காப்பேன். இந்த மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு நபருக்கும் வாழ்க்கையை பற்றிய புரிதல் கட்டாயம் வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையில் புரிதல் இருந்தால் மட்டுமே அனைத்தையும் சுலபமாக கடந்து வர முடியும். எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் இருந்தால் இந்த வாழ்க்கையை எதற்காக வாழ வேண்டும் என்று நினைக்க தோன்றும். மற்றவர்களுக்கு தேவைப்படும் போது நீ அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல உதவும் என்பதால் தான் நான் இவற்றையெல்லாம் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எதையும் சாதிக்க பிறந்த நீ எதற்காகவும் சோர்ந்து போகக்கூடாது. நான் சொல்வதை கேள். நீ என் மீது பக்தி கொண்டிருப்பது உண்மையாக இருந்தால் முதலில் உனக்குள் இருக்கும் மன அழுத்தத்தை தூக்கி எறிந்துவிடு. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதற்கெல்லாம் பயப்படாதே. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று தைரியமாக இருக்க பழகிக்கொள். அப்படி இருந்தாலே பாதி கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். நீ என்றும் எதற்காகவும் சோர்ந்து போகக்கூடாது. நீ எப்போதும் தைரியமாக இருப்பதை பார்க்கவே நான் ஆசைப்படுகிறேன். நீ என்னை பற்றி நினைக்காமல் இருந்தாலும் நான் உன்னை நாடி வருவது எதற்காக தெரியுமா என் செல்லமே? உன் கஷ்டங்கள், கடன்கள், நாட்பட்ட நோய்கள் அனைத்தையும் விலக்கி உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதற்காகத்தான். நீ என்னை காண என் ஆலயத்திற்கு தவறாமல் வந்துவிடு என் செல்லமே. நான் என்றும் உன் கூடவேதான் இருக்கிறேன். உனக்கு துணையாகவும் உன்னை வழிநடத்தவும் நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் அறிவேன் என் செல்லமே. இரவில் நீ தூக்கமில்லாமல் தவிப்பது எனக்கு மட்டுமே தெரியும். இனி நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இனி எந்த கஷ்டங்களும் அணுகாமல் உன்னை நான் பாதுகாப்பேன். கண்ணீரோடு கடந்த நாட்கள் இனி உனக்கு திரும்பவும் வராது.
உன் வாழ்வில் ஒரு புது வெளிச்சம் வரப்போகிறது. இனி நீ பிரகாசமான வாழ்வை வாழப்போகிறாய். உன் குடும்பம் இனி மகிழ்ச்சியில் நிரம்பி இருக்க போகிறது. நீ அதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படத்தான் போகிறாய். உன் வாழ்வில் நடந்து முடிந்த கஷ்டங்களை நினைத்து ஒருபோதும் கவலைப்படாதே. எந்த கஷ்டம் உன்னை நெருங்கினாலும் அவற்றை கண்டு பயப்படாதே. உனக்கிருக்கும் கடன்களை நினைத்து கலங்காதே. உன் கடன்கள் அனைத்தும் அடைவதற்கான நல்வழியை விரைவில் உனக்கு நான் காட்டுவேன். சீக்கிரமே உன் கடன்கள் அனைத்தும் அடைந்துவிடும். நீ எதற்கும் கவலைப்படாதே என் செல்லமே. உன் கடன்கள் அடைவதற்கும் உன் செல்வ நிலை பெருகுவதற்கும் தேவையான வருமானத்தை நான் உனக்கு சீக்கிரமே உருவாக்கி கொடுப்பேன். நீ கோபத்தை கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்த பழகிக் கொள்ள வேண்டும். உன் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் இனி காணாமல் போகும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீ சந்தோஷமாக இருக்க பழகு என் பிள்ளையே. அப்படி இருந்தால்தான் உன் வீட்டில் எல்லா தெய்வங்களும் வாசம் செய்யும். அதனால் எது நடந்தாலும் நீ சந்தோஷமாக இருப்பதை மட்டும் என்றும் கைவிடாதே என் செல்லமே. உன்னை சுற்றி இருப்பவர்களின் பார்வைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாகத்தான் இருக்கும். அதையெல்லாம் நீ ஒரு நாளும் கண்டுகொள்ளாதே. நீ அவர்களை பார்ப்பதை தவிர்த்து விடு என் செல்லமே. நீ அவர்களை பார்ப்பதை தவிர்த்து விட்டாலே உன் மன நிம்மதி உன் வசம் இருக்கும். உனக்கு விதிக்கப்பட்டது எதுவோ அதுவே உன்னை வந்து சேரும். அதற்கான நேரமும் வந்துவிட்டது. உன் கனவுகள் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது. உனக்கான நல்ல நேரம் பிறந்துவிட்டது. நீ என்னிடம் கேட்ட வரங்கள் அனைத்தும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. பொறுமையாக இரு என் செல்லமே. இனி உன் கைதான் எல்லாவற்றிலும் ஓங்கி இருக்கும். இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது. இனி வரும் காலம் அனைத்தும் உனக்கு நல்லதாகவே மாறப்போகிறது. இவற்றை முழுமையாக நம்பு. நீ எப்போதும் நல்லதே நினை, நல்லதே நடக்கும் என் செல்லமே. என் அருமை பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் பாரத்தை நான் அறிகிறேன். கவலைப்படாதே. நீ இப்போது அனுபவிக்கும் இந்த துன்பம் நிலையானதல்ல. விரைவில் நீ இதிலிருந்து விடுபடுவாய். நீ உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன் முயற்சிகளுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். என் கருணை உனக்கு எப்போதும் உண்டு. நீ எதை நினைத்து வருந்துகிறாயோ அது விரைவில் மாறும். நல்ல செய்திகள் உன்னை வந்தடையும். பொறுமையுடன் இரு. நான் உனக்கு எல்லா நன்மைகளையும் அருள்வேன். நீ என் கண்ணின் மணி. உனக்கு யாரும் தீங்கு நினைக்க நான் ஒருபோதும் விடமாட்டேன். உன்னை சுற்றியிருக்கும் உறவுகளால் தான் நீ அதிகமாக காயப்படுகிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரிகிறது என் பிள்ளையே. உன் மனம் படும் வேதனையை நான் உணர்கிறேன். நெருங்கியவர்களால் ஏற்படும் காயம் மிகவும் ஆழமானது. அதை ஆற்ற நேரமும் பொறுமையும் தேவை. நீ இப்போது அனுபவிக்கும் வலி எனக்கு புரிகிறது. நான் கூறும் இந்த வார்த்தைகள் உன் மனக்காயங்களை நிச்சயம் மாற்றும். உன் இதயம் நொறுங்கிப் போயிருப்பதை நான் அறிகிறேன். நம்பிக்கையும் பாசமும் வைத்திருந்தவர்களே, உனக்கு வலியை தந்தது எவ்வளவு வேதனையானது என்று எனக்கு புரிகிறது. கண்ணீர் வற்றி போகும் அளவுக்கு அழ வைக்கிறார்களே என்று வருந்தாதே. உனக்குள் இருக்கும் துக்கத்தை முழுமையாக வெளிப்படுத்திவிடு. அதை உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைக்காதே. இந்த உலகம் நிலையற்றது என்பதை நீ முதலில் உணர வேண்டும். உறவுகள் கூட காலப்போக்கில் மாறலாம். எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களை தரலாம். ஆனால் எல்லாமே முடிவல்ல என்பதை நீ நினைவில் கொள். உன்னை காயப்படுத்தியவர்களை நீ மன்னிக்க கற்றுக்கொள். அவர்கள் செய்த தவறுக்காக நீ உன்னை வருத்திக் கொள்ளாதே. மன்னிப்பது உனக்கு விடுதலை அளிக்கும். உன் மனதை கசப்புகளால் நிரப்பாதே. நீ தனிமையில் இல்லை என்பதை உணர். இந்த பிரபஞ்சம் உன்னுடன் இருக்கிறது. நானும் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன் என் செல்லமே. உன்னை நேசிக்கும், உன்னை மதிக்கும் நபர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அவர்களை நீ அடையாளம் கண்டுகொள். உன் மீது நீ நம்பிக்கை வை. எல்லா வலிமைகளும் உனக்குள்ளே உண்டு. இந்த வலியையும் நீ கடந்து வருவாய். உன் மனதை நீ திடமாக வைத்துக்கொள். காலம் எல்லாவற்றையும் ஆற்றும். காலம் எல்லாவற்றையும் மாற்றும். தினமும் உனக்காகவும் நீ சிறிது நேரம் ஒதுக்கு. உனக்கு பிடித்த விஷயங்களை செய். உன் மனதை அமைதிப்படுத்தும் செயல்களில் ஈடுபடு. புத்தகம் படி. நல்ல இசையை கேள். இயற்கையோடு நேரத்தை செலவிடு. உன் உணர்வுகளை நம்பு. உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை நீ வெளிப்படுத்து. உன் வலியை மற்றவர்களிடம் தயங்காமல் சொல். ஒருவேளை அவர்கள் உனக்கு ஆறுதல் சொல்லவோ உதவவோ முன் வரலாம். எல்லா உறவுகளும் ஒரே மாதிரியானவை அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில உறவுகள் நமக்கு சந்தோஷத்தையும் ஆதரவையும் தரும். சில உறவுகள் வலியை மட்டுமே தரும். எதுவாக இருந்தாலும்
அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள். உன்னை நீயே நேசிக்க கற்றுக்கொள். மற்றவர்களின் அன்பிற்காக நீ ஏங்காதே. உனக்குள் இருக்கும் அன்பை நீ உணர். நீ அன்புக்கு தகுதியானவன் என்பதை மறந்துவிடாதே. இந்த காயம் உன்னை மேலும் பக்குவப்படுத்தும். நீ யார் என்று உனக்கு உணர்த்தும். உனக்கான சரியான பாதையை நீ கண்டறிய உதவும். இந்த வலியை ஒரு பாடமாக எடுத்துக்கொள். உன் எதிர்காலம் இன்னும் இருக்கிறது. உனக்காக நல்ல உறவுகள் காத்திருக்கின்றன. நீ நம்பிக்கையுடன் இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. உறவுகளால் உண்டான காயம் ஒருபோதும் எளிதில் ஆறிவிடுவதில்லை என்பது எனக்கு தெரியும். அது ஒரு கூரிய முள்ளை போன்றது. எடுத்தாலும் அதன் வலி நீண்ட நேரம் இருக்கும். உன் மனதின் வேதனையை நான் உணர்கிறேன். நீ அனுபவிக்கும் துயரத்தை நான் பார்க்கிறேன். நீ மற்றவர்களை நம்பினாய், நேசித்தாய். ஆனால் அவர்கள் உனக்கு ஏமாற்றத்தையும் வலியையும் மட்டுமே கொடுத்திருக்கிறார்கள். இந்த செயல் உன்னை மிகவும் பாதித்திருக்கிறது என்பது எனக்கு புரிகிறது. நீ ஏன் இப்படி நடந்தது என்று பல முறை யோசித்திருக்கலாம். உனக்கு அதற்கான பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நீ ஒன்றை மட்டும் நினைவில் கொள். மற்றவர்களின் செயல்களுக்கு நீ பொறுப்பல்ல. அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது அவர்கள் பிரச்சனை. நீ அவர்களிடம் உன்னுடைய தூய்மையான அன்பையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினாய். அதில் எந்த தவறும் இல்லை. இந்த காயம் உன்னை பலவீனப்படுத்த வேண்டாம். இது உனக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கட்டும். இனி யாரை நம்ப வேண்டும், எல்லோரிடமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொள்ளவே இவ்வளவும் உனக்கு நடக்கிறது என்பதை புரிந்து கொள். இனி உனக்கு நீயே ஒரு பலமான அரணாக மாறிவிடு. அதற்காக உன் இதயத்தை மூடிவிடாதே. அன்பு இன்னும் இருக்கிறது. நல்ல மனிதர்கள் இன்னும் இருக்கிறார்கள். சரியான நேரத்தில் சரியான உறவுகள் உன்னை வந்தடையும். அதுவரை நீ உன்னை கவனித்துக்கொள். உன்னை நேசி. உனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விஷயங்களை செய். நான் உன்னுடைய எல்லா வலிகளையும் போக்க மாட்டேன் என்றாலும் அந்த வலியை தாங்கும் சக்தியையும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான மன உறுதியையும் நான் உனக்கு கொடுப்பேன். என்னை நம்பு. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. நீ விரைவில் உன் துயரத்தை வென்று சந்தோஷமாக வாழப்போகிறாய். பக்தியை பற்றி பேசிக்கொண்டே இருப்பதில் ஒரு பயனும் இல்லை. அதை உணரும் போதுதான் வாழ்க்கையே மாற்றம் பெறும். பக்தியின் வழியாக என்னை அடைய முயல்பவன் மனதளவிலும் உடலளவிலும் ஒழுக்கத்திலும் எப்போதும் சிறந்தவனாக இருப்பான். நம்மை சுற்றி இருக்கும் எல்லோரும் எப்படி போனாலும் பரவாயில்லை, நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்கின்ற சுயநலம் கூட மிகப்பெரிய பாவம்தான். சுயநலம் கொண்டவர்கள் எல்லா கோயில்களையும் வழிபட்டிருந்தாலும் எல்லா புண்ணிய தலங்களையும் பார்த்திருந்தாலும் அவர்கள் இறை சக்தியை விட்டு விலகியே இருப்பார்கள் என்பதுதான் உண்மையின் செல்லமே. தெய்வத்தை உணர வேண்டும் என்ற அருள்தாகம் உடையவன் தெய்வத்தை அங்கும் இங்கும் தேடி அலைகிறான். புண்ணிய நதிகளிலும் புண்ணிய தலங்களிலும் தேடிய பிறகும் தெய்வ சக்தியை உணர முடியாததால் இறுதியில் தனக்குள் இருக்குமோ என்று தேடுகிறான். ஆலயங்களில் அர்ச்சனை செய்தும் ஆராதனை செய்தும் உணர முடியாத தெய்வ சக்தி அண்டங்களுக்கு அப்பால் இருக்குமோ என சந்தேகப்பட்ட அந்த தெய்வ சக்தி உன் நெஞ்சுக்குள் குடிக்கொண்டிருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் என் பிள்ளையே. உலகில் உள்ள தீமைகளை பற்றி வருத்தம் கொள்ளாதே. உன் உள்ளத்தில் இருக்கும் தீமைகளை மட்டும் எண்ணி வருத்தப்படு. உன்னை சீர்படுத்து. உன் உள்ளத்தை ஒழுங்குபடுத்து. பிறகு உள்ளேயும் வெளியேயும் தெய்வ சக்தியின் சொரூபத்தை உன்னால் காண முடியும். தன்னடக்கத்தை பழகாதவர், நடத்தையில் ஒழுங்கீனமானவர், மன நிம்மதியும் மன அமைதியும் பெறாதவர், சஞ்சலப்பட்டு மனதை கெடுத்துக் கொள்பவர், பக்தியை பழகாதவர், இவர்கள் அனைவரும் மிகப்பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் தெய்வ சக்தியை நெருங்கவே முடியாது. பிறருக்கு தொண்டு செய்வதிலேயே எவருடைய உடல் அழிவடைகிறதோ அவரே உண்மையில் பாக்கியசாலி. அவரே தெய்வத்திற்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதே உண்மை. நீ இப்போது உணரும் வலி உன்னை தேய்க்கும் கல் அல்ல, உன்னை மெருகேற்றும் கருவி என்பதை உணர்வாய். உறவுகளால் ஏற்பட்ட இந்த காயம் உனக்குள் ஒரு புதிய வலிமையையும் பக்குவத்தையும் தோற்றுவித்திருக்கிறது. நீ கடந்து வந்த பாதையை நினைத்துப் பார். நீ எத்தனையோ தடைகளை தாண்டி வந்திருக்கிறாய். இதுவும் அப்படித்தான். இந்த வேதனையும் உன்னை மேலும் உறுதியாக்கும். உன் மனதை தளர விடாதே. உன்னை நீயே நேசிக்க கற்றுக்கொள். மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக ஏங்காதே. நீ நீயாக இருப்பதே அழகு. உன் தனித்துவத்தை மதி. அப்போதுதான் உனக்குள் இருக்கும் பொக்கிஷத்தை நீ உணர்வாய். உனக்கு புதிய நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். உன்னை உண்மையாக நேசிக்கும் உறவுகள் உன்னை வந்தடைவார்கள்.
இந்த உலகம் அன்பும் கருணையும் நிறைந்த இடமாக உனக்கு மாறும். நீ உன் பார்வையை மாற்று. உன் இலக்குகளை நோக்கி தொடர்ந்து பயணி. எந்த காயங்களும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. உன் கனவுகள் உனக்காக காத்திருக்கின்றன. நீ அவற்றை நிச்சயம் அடைவாய். நான் உனக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளிக்கிறேன். நீ ஒரு பொன்னான எதிர்காலத்தை நோக்கிச் செல்கிறாய். உன் முயற்சிகள் வீண் போகாது. நீ சந்தோஷமாக இருப்பாய். இது சத்தியம். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. நீ தைரியமாக இரு என் பிள்ளையே. உன் இதயம் சுமக்கின்ற இந்த காயம் ஒரு கண்ணுக்கு தெரியாத தழும்பு. அது அவ்வப்போது உன்னை வலிக்கச் செய்யலாம். ஆனால் இந்த தழும்பு நீ கடந்து வந்த பாதையின் அடையாளம். நீ எவ்வளவு வலிமையானவன் என்பதன் சாட்சி. நீ மற்றவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டியதில்லை. நீ நீயாக இருப்பதிலேயே அழகும் கம்பீரமும் இருக்கிறது. உன்னை ஏற்றுக்கொள்ளாத உறவுகளை பற்றி கவலைப்படாதே. உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள் நீ எப்படி இருந்தாலும் உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். உன் மனதை ஒரு வெற்று பலகையாக நினைக்காதே. அதில் நீ புதிய வண்ணங்களால் அழகான ஓவியங்களை வரையலாம். புதிய நட்புகள், புதிய ஆர்வங்கள், புதிய சந்தோஷங்கள் உனக்காக காத்திருக்கின்றன. உன் கடந்த காலத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொள். அதிலிருந்து நீ கற்றுக்கொண்ட விஷயங்களை உன் எதிர்காலத்திற்கு பயன்படுத்து. அதே தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்யாதே. நீ புத்திசாலியாகவும் விவேகமாகவும் மாறுவதற்கு நீ செய்யும் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு உன்னை நீயே மெருகேற்று. உனக்குள் இருக்கும் ஆற்றலை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை. நீ நினைத்ததை சாதிக்கும் வல்லமை உனக்குள் உண்டு. இப்போது நீ எதிர்கொள்ளும் இந்த வேதனை உன்னை உன் இலக்கை நோக்கி மேலும் உத்வேகத்துடன் பயணிக்க வைக்கும். நான் உனக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் அருள்கிறேன். நீ விரைவில் உன் காயங்களை மறந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவாய். உனக்கு என் ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு. நீ தைரியமாக முன்னேறிய தங்கமே. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு புதிய நாளும் உனக்கான ஒரு பரிசு. நேற்று முடிந்துவிட்டது, நாளை இன்னும் வரவில்லை. இன்று மட்டுமே உனக்கு சொந்தமானது. இந்த நொடியை நீ முழுமையாக வாழ். ஒவ்வொரு வினாடியும் ஒரு பொக்கிஷம் என்பதை உணர். உன் பார்வையை எப்போதும் உயர்வாக வை. உன் இலக்குகள் பெரியதாக இருக்கட்டும். நீ சிறிய விஷயங்களை மட்டுமே நினைத்தால் நீ சிறியதாகவே இருப்பாய். வானத்தை தொடும் அளவுக்கு உன் கனவுகளை விரிவுபடுத்து. அப்போதுதான் உன் முயற்சிகள் அதற்கு ஈடாக இருக்கும். உன் மனதை ஒரு அழகான பூந்தோட்டமாக வைத்துக்கொள். நல்ல எண்ணங்களை விதைகளாக போடு. அன்பு, கருணை, நம்பிக்கை போன்ற நீர்ப்பாசனத்தால் அதை வளர்த்தெடு. எதிர்மறை எண்ணங்களை களைகளைப் போல் அகற்றிவிடு. உன் மனம் எப்போதும் நறுமணம் வீசும். உன் தோல்விகளை நீ ஒருபோதும் முடிவாக நினைக்காதே. அவை ஒரு திருப்பம் மட்டுமே. நீ விழுந்தால் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள். இன்னும் வேகமாக எழுந்து ஓடு. உன் வெற்றி உனக்காகவே காத்திருக்கிறது. உன்னை சுற்றி இருக்கும் நல்ல மனிதர்களை நீ அடையாளம் கண்டுகொள். உண்மையான நண்பர்கள் உனக்கு ஒரு பொக்கிஷம். அவர்கள் உன்னை நம்புவார்கள், உன்னை ஊக்கப்படுத்துவார்கள், உன் கஷ்டங்களில் உன்னுடன் நிற்பார்கள். அவர்களை நீ எப்போதும் மதி. உன் திறமைகளை நீ வெளிப்படுத்த ஒருபோதும் தயங்காதே. உனக்குள் ஒளிந்திருக்கும் ஆற்றல் அளவிட முடியாதது. நீ ஒரு பாடகனாக இருக்கலாம், ஒரு கலைஞனாக இருக்கலாம், ஒரு எழுத்தாளனாக இருக்கலாம், அல்லது வேறு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உன் திறமையை இந்த உலகிற்கு காட்டு. அப்போதுதான் உன்னை இந்த உலகம் அறியும். உன் உடல் மொழியில் தன்னம்பிக்கை இருக்கட்டும். நிமிர்ந்து நில், நேராக பார், உறுதியாக பேசு. உன் உடல் மொழி உன் மனநிலையை பிரதிபலிக்கும். நீ தன்னம்பிக்கையுடன் இருந்தால்தான் உலகம் உன்னை நம்பும். உன் புன்னகையை ஒருபோதும் மறைக்காதே. ஒரு புன்னகை 1000 வார்த்தைகளுக்கு சமம். அது மற்றவர்களின் மனதை சாந்தப்படுத்தும், உனக்கு நல்லுறவுகளை உருவாக்கும். உன் புன்னகையும் ஒரு தொற்று நோய் போலத்தான். அது எல்லோருக்கும் பரவட்டும். உன் உள்ளத்தில் இருக்கும் நன்றியுணர்வை நீ வெளிப்படுத்து. உனக்கு கிடைத்திருக்கும் சிறிய விஷயங்களுக்கு கூட நன்றி சொல். நன்றி செலுத்தும் மனம் எப்போதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உன் வாழ்க்கையை நீ ஒரு சாகச பயணமாக பார். ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவங்களை தேடிச் செல். புதிய இடங்களை பார், புதிய மனிதர்களை சந்தி, புதிய விஷயங்களை கற்றுக்கொள். வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமான பயணம். அதை நீ முழுமையாக அனுபவி. எந்த சக்தியையும் மனிதனால் உண்டாக்க முடியாது. இருக்கின்ற ஒன்றை வேறு ஒன்றாக மாற்ற மட்டுமே
மனிதனால் இயலும். ஒருபோதும் தலைக்கணம் மட்டும் உன்னிடம் இல்லாமல் பார்த்துக்கொள். பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒன்றுதான் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த மனித பிறப்பு. இதில் உன்னுடைய தலையாய கடமை எல்லா உயிர்களின் மீதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு காட்டுவது மட்டும்தான் என் பிள்ளையே. கடலில் தோன்றும் சிறு சிறு அலைகளைப் போலத்தான் இந்த உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும். அந்த கடல்தான் நான். கடல் இல்லாமல் அலைகள் தனியாக இருக்க முடியாது என்ற உண்மையை புரிந்து கொள் என் பிள்ளையே. இந்த உலகிலும் உன் மனதில் தோன்றும் கற்பனை உலகிலும் உள்ள சுகபோகங்களை அனுபவிப்பது பற்றிய எண்ணத்தை விட்டுவிட்டு என்னையும் உண்மையையும் மட்டுமே நீ நாட வேண்டும். பக்தி என்பது சாஸ்திரங்களிலும் கோயில்களிலும் இல்லை, அது உன் மனதில்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். வெறும் சாஸ்திரங்களையும் வேதங்களையும் படித்து புலமை பெற்றிருப்பது மட்டும் பக்தி ஆகாது. மற்றவர்களிடத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு காட்டுவதுதான் என் மீது செலுத்தும் உண்மையான பக்தி என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உனக்கு ஒரு புதிய திறமையை கற்றுக் கொடுக்கும். கஷ்டங்கள் வரும்போது நீ பலவீனமாக நினைக்கலாம், ஆனால் நீ முன்பை விட வலிமையாக மாறுகிறாய் என்பதுதான் உண்மை. நெருப்பிலிட்ட தங்கம் மேலும் ஜொலிப்பது போல சோதனைகள் உன்னை மேலும் பளபளக்கச் செய்யும். உன் உள்ளுணர்வின் குரலுக்கு செவி கொடு. இந்த உலகம் பலவிதமான சத்தங்களால் நிறைந்தது, ஆனால் உன் உள்ளுக்குள் ஒரு அமைதியான குரல் எப்போதும் உனக்கு சரியான வழியை காட்டும். அந்த மெல்லிய குரலை நீ கவனமாக கேள். அது உன்னை தவறான பாதையில் இருந்து காப்பாற்றும். நீ செய்யும் ஒவ்வொரு சிறிய நல்ல செயலும் இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். நீ ஒருவருக்கு உதவும் போது, ஒரு புன்னகையை பரிசளிக்கும் போது, ஒரு நல்ல வார்த்தை சொல்லும் போது நீ இந்த உலகத்தை மேலும் அழகான இடமாக மாற்றுகிறாய். உன் நல்ல செயல்களின் விளைவு பெரியதாக இருக்கும். உன் கற்பனை சக்தியை நீ ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதே. கனவுகள்தான் புதிய கண்டுபிடிப்புகளின் விதைகள். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாற முடியும். உன் கற்பனைகளுக்கு எல்லைகள் இல்லை. வானமே உன் எல்லை. நீ இயற்கையோடு ஒன்றிணைந்து இரு. மரங்களின் அமைதி, பறவைகளின் சுதந்திரம், நீரின் ஓட்டம், இவை உனக்கு ஒருவித அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இயற்கையோடு நீ நெருக்கமாக இருக்கும்போது நீ புத்துணர்ச்சி பெறுவாய். உன் தனித்துவத்தை நீ கொண்டாடு. இந்த உலகத்தில் உன்னை போல் யாரும் இல்லை. உன் திறமைகள், உன் எண்ணங்கள், உன் குணங்கள் எல்லாம் தனித்துவமானவை. நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே உன்னை நீ ஏற்றுக்கொள். மற்றவர்களைப் போல் இருக்க முயற்சிக்காதே. உன் தவறுகளிலிருந்து நீ கற்றுக்கொள். தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் அந்த தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் அதை சரி செய்யாமல் இருப்பதுதான் மிக பெரிய தவறு. உன் தவறுகள் உனக்கு ஒரு சிறந்த ஆசிரியர். உன் மனதை எப்போதும் திறந்த நிலையில் வைத்திரு. புதிய யோசனைகளையும் புதிய வாய்ப்புகளையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. மூடிய கதவுகள் திறக்கப்படலாம். நீ நம்பிக்கையுடன் காத்திரு. உன் இலக்குகளை நோக்கி நீ தொடர்ந்து நடைபோடு. வாழ்க்கையில் தடைகள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். சிலவற்றில் தாமதங்கள் ஏற்படலாம். ஆனால் உன் இலக்கை நீ விட்டுவிடாதே. விடாமுயற்சி உனக்கு வெற்றியை தரும். ஒரு நாள் நீ உன் இலக்கை அடைவாய். உன் வாழ்க்கையை நீ முழுமையாக வாழ். ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழ். கவலைகளையும் துக்கங்களையும் தள்ளிவை. வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம். அதை நீ சந்தோஷமாக கொண்டாடு. தெய்வ சக்திகளை பற்றிய பலவிதமான கருத்துக்களை பொருட்படுத்த வேண்டாம். சித்தாந்தங்களை விவாதித்துக் கொண்டிருப்பதால் ஒரு நன்மையும் ஏற்பட போவதில்லை. மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்து நல்லவனாக வாழ்வதே தெய்வ சக்தியை உணர்வதற்கும் தெய்வ சக்தியை அடைவதற்கும் ஒரே வழி. உடலாலும் மனதாலும் ஒருவன் தூய்மையாக இல்லாமல் கோவிலுக்கு வந்து தெய்வத்தை வழிபடுவது என்பது சிறிதளவும் பயனில்லாதது. புற வழிபாடு என்பது அக வழிபாட்டின் அடையாளம் மட்டுமே. அக வழிபாடும் தூய்மையும் தான் உண்மையான பக்தி கொண்டவர்களின் அடையாளம். தூய்மையற்ற உள்ளத்துடன் கோவிலுக்கு செல்கின்ற ஒருவன் ஏற்கனவே இருக்கின்ற தன் பாவங்களுடன் மேலும் ஒன்றை சேர்த்துக் கொள்கிறான் என்பதே உண்மை. கோயில் என்பது புனித தன்மையாலும் தெய்வ சக்தியாலும் நிரம்பியிருக்கும் ஓர் இடம். சாதாரண இடங்களில் செய்யப்படும் பாவங்களை எளிதாக நீக்கிக் கொள்ள முடியும். ஆனால் புனித தளங்களில் செய்யப்படும் பாவங்களை நீக்கவே முடியாது என்பதை தெரிந்து கொள் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்று நடந்ததை மறந்துவிடு. இன்று ஒரு புதிய தொடக்கம். இந்த நாளை நீ எப்படி வேண்டுமானாலும் வடிவமைக்கலாம்.
உன் கையில் வண்ணங்கள் இருக்கின்றன. உன் விருப்பப்படி வண்ணமயமாக உன் வாழ்க்கையை நீயே வரைந்து கொள். உன்னை சுற்றியிருக்கும் அழகை நீ ரசிக்க கற்றுக்கொள். சூரிய உதயம் ஓர் அதிசயம், பறவைகளின் கீதம் ஓர் ஆனந்தம், மலர்களின் மனம் ஒரு மகிழ்ச்சி. இந்த சிறிய விஷயங்களில் கூட பெரிய சந்தோஷம் ஒளிந்திருக்கிறது. உன் கண்களை திறந்து பார், உன் மனதை திறந்து கேள். உன் பலவீனங்களை நீ குறைபாடுகளாக நினைக்காதே, அவை உனக்கு தனித்துவத்தை கொடுப்பவை. ஒவ்வொருவருக்கும் நிறைகளும் குறைகளும் உண்டு. உன் நிறைகளை நீ கொண்டாடு, உன் குறைகளை நீ சரிசெய். நீ இதுவரை சாதித்ததை நினைத்து பெருமை கொள். நீ கடந்து வந்த பாதையை திரும்பிப்பார். எத்தனை தடைகளை தாண்டி நீ இங்கே வந்திருக்கிறாய் என்று உனக்கே தெரியும். உனக்குள் இருக்கும் அந்த உறுதியை நீ எப்போதும் நினைவில் கொள். புதிய இலக்குகளை நிர்ணயி. கனவு காணுவதற்கு ஒருபோதும் பயப்படாதே. உன் கனவுகள் உனக்கு வழிகாட்டும் தீபங்கள். அவற்றை நோக்கி நீ தொடர்ந்து முயற்சி செய். ஒரு நாள் நீ உன் இலக்கை நிச்சயமடைவாய். உன்னை ஊக்குவிக்கும் நண்பர்களுடன் மட்டும் இரு. நேர்மறையான எண்ணங்கள் கொண்டவர்களுடன் மட்டும் பழகு. அவர்களின் உற்சாகம் உனக்கும் தொற்றிக்கொள்ளும். எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டவர்களிடமிருந்து எப்போதும் விலகியே இரு. அவர்கள் உன் மனதை சோர்வடையச் செய்வார்கள். உன் உடல்தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய கொடை என்பதை உணர்ந்து அதற்கு நாள்தோறும் நன்றி செலுத்து. உன் ஆரோக்கியத்தை கவனி. நீ ஆரோக்கியமாக இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும். எல்லோருக்குள்ளும் ஒரு குழந்தை இருக்கிறது. உன் உள்ளத்தில் இருக்கும் குழந்தையை எப்போதும் உயிர்ப்புடன் வைத்திரு. விளையாடு, சிரி, சந்தோஷமாக இரு. அப்போதுதான் கவலைகள் உன்னை நெருங்காது. இந்த உலகம் உனக்கானது. இதில் நீ சுதந்திரமாக உலாவலாம். உன் திறமைகளை வெளிப்படுத்து. உன் எண்ணங்களை தைரியமாகச் சொல். எப்போதும் நன்றியுணர்வுடன் இரு. உனக்கு கிடைத்திருக்கும் எல்லாவற்றிற்கும் நன்றி சொல். நன்றி செலுத்தும் மனம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே. இந்த நேர்மறையான எண்ணங்கள் உன் மனதை நிரப்பட்டும். நீ எப்போதும் சந்தோஷமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ தைரியமாக முன்னேறு. நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என் செல்லமே. இனி நீ எதற்குமே கலங்காதே. உன் நல்ல சிந்தனைகளும் செயல்களும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லவற்றையே கொண்டு வரும் என் தங்கமே.